ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த திருச்செந்தூர் முருகனை யார் நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் பக்தர்களை ஏமாற்றுவதில்லை. ஒரு சில நேரம் எடுத்துக்கொள்வேன். நீயும் அதுவரை மனதை சீராக வைத்து பொறுமையாக இரு. வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு பரிசு உள்ளது. நீ சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வருத்தப்படவே கூடாது. உன் எதிர்பார்ப்புகளை விட ஒரு அழகான முடிவை தருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக உள்ளது. வாழ்க்கையில் உற்று நோக்கினால் எல்லாமே கடினமானவைதான். ஆனால் நீ நேர்மையாக நடக்கிறாய். நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை எப்போதும் உண்மையை மட்டும்தான் ஆதரிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ இத்தனை நாள் என்னிடம் மனம் கலங்கி எதை வேண்டும் என்று கேட்டாயோ அதை நான் தரப்போகிறேன். வருந்தி வருந்தி என்னிடம் வேண்டிக் கொண்டாய். ஆனாலும் நான் ஏன் காலம் தாழ்த்தினேன் தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல் அப்போது நிறைவேறும் காலமாக இல்லை. உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் காலம் இப்போது வந்துவிட்டது. இனி பார், அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமாக நல்ல நல்ல செய்தி தேடி வந்து கொண்டே இருக்கும். இது கனவா நனவா என்று நீ யோசிப்பாய். நீ என்னை வேண்டி விரும்பினால் தான் எதையும் தருவேன் என்று மட்டும் நினைக்காது. உன்னுடைய உண்மையான பக்தி என் ஆழ் மனதில் என்னை ஈர்த்து கொண்டு விட்டது. உன்னை உயிராய் நினைக்கும் நான் எப்படி விட்டு செல்வேன்? உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. கரையேறும் காலம் நிச்சயம் இதுதான். நிம்மதியான மனதோடு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று ஏன் நினைக்கிறாய்? நீதான் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாயே. நீ நினைத்தது நடக்கப் போகிறதே. என்னுடைய நாமத்தை சொல். முருகா முருகா என்று உன்னுடைய வாயும் முணங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரியுமா? என் பிள்ளையின் நாவு எப்போதும் முருகன் 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 என்றதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒருவித குழப்பத்திலிருந்து வெளியே வா. என்னால் முடியும்னு நினச்சி சிந்தித்து செயல்பட்டு எந்த காரியத்திலும் எந்த விஷயத்திலும் முழுமையாக ஈடுபடு. அதை விட்டுட்டு யாராவது சொன்னார்கள் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இருக்காது. தன்னம்பிக்கையோடு பயப்படக்கூடாது. உனக்குத்தான் உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேனே. தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கணுங்கிற போராட்டத்துக்கு தயாராக. அப்படி முடியலைனா அதை தோத்ததாகவே நினைத்து கொண்டு அதிலிருந்து வெளியே வந்துவிடும். குழப்பம் கூடவே கூடாது. உனக்கு எப்போதுமே தோல்விதான் கிடைக்கும்னு நினைக்காதே. முடிந்தால் போராடி ஜெயித்து காட்டு. உன்னால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டால் அதில் இறங்காது. ஏன்னா கால் வைத்து விட்டு அதை எடுக்க நினைத்தால் வேறு மாதிரி ஆகிவிடும். அப்படிப்பட்ட விஷயமே உனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு செல். ஆனால் கோழையாக மட்டும் இருக்கக்கூடாது. திணறக்கூடாது. பயப்படக்கூடாது. நெஞ்சை நிமிர்த்தி நீ தைரியமாக இருக்கணும். யார் முன்னையும் நீ கூனி குறுகக்கூடாது. நீ முருகனின் பிள்ளை. தைரியமாக இருக்கணும். ஏன் அழுது விடுகிறாய்? வேண்டாம், அழ வேண்டாம். அழுதால் உன்னை ஏளனமாக பார்த்து விடுவார்கள். எனக்கு தெரியும் என் பிள்ளையின் மனது எப்படிப்பட்டது என்று. வேண்டாம், மனம் கலக்கம் இருக்கக்கூடாது. அடக்கிக்கோ. உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியவில்லை என்று எனக்கு தெரிகிறது. அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறாய். அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கும் என் பிள்ளைக்காகத்தான் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமாக என் பிள்ளைக்கு என் வாக்கை தருகிறேன். நிச்சயமாக உன் வேண்டுதல் பலிக்கும். நீ நினைத்தது நடக்கும். முருகனின் பிள்ளை. முருகனின் வாக்கு எப்போதும் தப்பாகாது. செல்வமே, நீ வாழ்க்கையில் அடிபடத்தான் அனுபவம் கிடைக்கும். அனுபவத்தின் மூலம் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உன்னால் முடிகிறதை மட்டும் செய். முடியாததை விட்டுவிடு. முடியாததை செஞ்சுட்டு வீணா மன உளைச்சலாக வேண்டியிருக்கும்.
செய்ய முடியலைங்கிறத செய்து பிரச்சனையோ குழப்பத்தையோ நீயே உண்டாக்காமல் இருந்துக்கோ. உன் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறத நீயாகவே எடுத்துக்கிற. நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உனக்கு மனக்குழப்பம் வரவே வராது. தைரியம் வரும், தெம்பு கிடைக்கும். அனைத்தும் நன்மைக்கே. இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு நினச்சிக்கோ. கண்டிப்பாக உன்னுடைய குழப்பத்துக்கான ஒரு முடிவு கிடைக்கும். நேர்மையாக வாழ்ந்து வா. தைரியம் உனக்கு தானாக வரும். கோழையாக இருக்கக்கூடாது. என் பிள்ளை கோழையாக இருக்கக்கூடாது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வரணும். யாரையும் கெட்டு போகணும்னு ஒரு நாளும் நினைக்காதே. நீ முருகனின் பிள்ளை. முருகனின் பிள்ளை. நல்ல விஷயங்கள் வீட்டில் நடந்தால் உனக்கு நல்ல மகிழ்ச்சி தரும். அப்படித்தானே? ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது? சண்டை நடக்கிறது, சச்சரவு ஏற்படுகிறது, பிரச்சனை உண்டாகுது, நோயினால் மருத்துவ செலவு, அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என் பிள்ளைக்கு பிரச்சனையை தவிர அங்கு வேறு எதுவும் இல்லை. அந்த பிரச்சனை கூட உனக்கு ஒரு அனுபவத்தை தருவதற்காகத்தான். நீ உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் திருப்தியாக திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது தான் மனதை குழப்பிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதுவும் கடந்து போகும்னு பொறுமையாக சமாளித்து வா. அனைத்தும் கடந்து போகும். அனைத்தையும் கடந்து வந்து விடுவாய். இதுவும் கடந்து போகும் என்று சொன்னாலே இப்போதைக்க தேவையில்லாத சூழ்நிலை உனக்கான சூழ்நிலையாக மாறும். இதற்கு பெயர்தான் இதுவும் கடந்து போகும். கெட்டது நடக்கும்போது தான் இதுவும் கடந்து போகும் என்று கூறுவார்கள். உனக்கானது நாடி வந்து கொண்டே இருக்கிறது. உன்னை எவ்வளவோ சரிக்கட்ட பார்ப்பார்கள். நீ ஆனால் அதற்கு அசைந்து கொடுக்காதே. நடந்தது நடந்தது தான், உண்மைதான். மனப்பக்குவத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் இப்படித்தான் என்று அவர்களுடைய சுயரூபத்தை கண்டு அவர்களிடம் அடுத்து நீ வந்து பார்த்து சூதானமாக நடந்து கொள்ளணும். உன்னிடம் போட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். உன்னுடைய குணமறிந்து போட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். நீ அப்பாவி என்று அவர்களுக்கு தெரிந்ததும் அடித்து பிடித்து பேசி பழகி உன்னிடம் இருந்து கறக்க நினைக்கிறார்கள். அது பொன்னாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயமானாலும் சரி, இது சொல்லக்கூடாத ரகசியம் என்றாலும் சரி, உன்னை போட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீ கவனமாக இருக்கணும். உன் முருகன் உனக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறேன். அதன்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பக்குவப்பட்டு ஏற்றமான நிலைக்குத்தான் செல்வாய். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.